நிறைய பேர் வந்து அப்போ ஒரு சில பேர் வந்து ராஜசுதான்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல கீ விற்கிறாங்க, புதினின்னு ஒரு ஓகே கீ. ஓகேங்க சார். அவங்க என்னை அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் சென்னையில இருந்தேன். அப்போ அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் குழந்தை இருக்காங்க, இவங்களை விட்டுட்டு சென்னைக்கு வரணும், அங்கே தங்குறதுக்கு ஒரு ரூம் பார்க்கணும், 2 மாசம் அங்கே ஸ்டே பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பிசினஸே பார்க்கணும், அதனால சென்னை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சி இஸ் மை செகண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து காயத்ரி ஒருத்தவங்க, ரெண்டாவது வந்து இவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கோவிட் டைம் எல்லாம் தாண்டி வந்து இப்போ கோவிட் தாண்டி 2022லேருந்து 24 வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட ஆன்லைன் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியை பார்த்து அவள் விகடன்ல இருந்து வந்து இவங்க தனியாக ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ பயங்கர ஃபெமிலியர். இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு ராஜசுதா புதினி கீ மேனுஃபேக்சரர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்க என்கிட்ட பேசும்போது நான் சொன்ன விஷயம் என்னன்னா, மேம் உங்க ஊர்லயே இருங்க, உங்க இடத்துலயே இருங்க, உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அதே மாதிரி ஜென்ஸ் பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஊர்லயே உட்காந்து இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணிட்டு. ஸோ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவங்க பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி சொல்யூஷனா இருக்க முடியும், இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் இன்டென்ஷன். ஒரு லேடி வந்தாங்க, கோர்ஸ் ஆரம்பிச்ச 15 days கழிச்சு சொன்னாங்க, சார் நான் செகண்ட் டைம் கேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஐ எம் ஃபீலிங் சோ டயர்ட் அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னா, சரி பரவாயில்ல, அப்போ உன் குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு வா பார்த்துக்கலாம். அண்ட் ஷி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆன்சர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இதுவே நான் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருந்தேன்னா எனக்கு காசெல்லாம் திருப்பி தர மாட்டாங்க. நான் சொன்னேன், இப்ப நானும் காசு திருப்பி தர மாட்டேன்ப்பா, நான் அப்படி சொல்லல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, when can you come back, அது மட்டும் எனக்கு சொல்ல. இப்படி பார்த்து தான் நானா ஒரு முடிவுக்கு வந்தேன். என்கிட்ட கோர்ஸ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் 1 வருஷம் சப்போர்ட் கொடுப்பேன். அந்த 1 வருஷம் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க சூழ்நிலைகள் மாறும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, என்ன நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க, 3 மாசம் 4 மாசம் கேப் வந்துச்சு. ஆஃப்டர் 4 months he came back. ஃபோன் பண்ணவொடனே நான் அட்டன் பண்ணி பேசினேன். அவங்க சொன்னது என்னன்னா, சார் கால் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏங்க அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை 4 மாசம் 5 மாசம் ஆச்சு, அப்படியே கழட்டி விட்டுறலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, பட் எப்படி சார் திரும்ப ஃபோன் அட்டன் பண்ணேன். நான் சொன்னேன், ஏமா திரும்ப நைட் நான் நிம்மதியா தூங்க வேணாமா, சுச்சுவேஷனால ஒரு ஃபோன் எடுக்கல, கணக்கு வேற. பட் அப்படின்னு அப்போ அவங்க ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அவங்க என்ன பர்சனலா சொன்னது என்ன அப்படின்னா, சார் திரும்ப ரீகன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்போ இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன அதே விஷயம் தான். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது, மேடம் ஆஃபர் நாங்க வச்சிருக்கோம், இன்னைக்கு உடனே ஆஃபர் நீங்க க்ளோஸ் ஆக போகுது, நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றது உண்மையிலேயே அவங்க பண்றதா மார்க்கெட்டிங். நான் பண்றது பேர் மார்க்கெட்டிங்கே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தட் தப்பு. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே அசால்ட்டா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனில ரிசல்ட் வராது. பட் அவங்களும் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இந்த மாசம் எத்தனை அட்மிஷன் போட்டோங்கிறது அவங்களுக்கு கணக்கு இருக்கு. ரைட், ஒரு பேட்ச்ல 10 பேர் வந்துட்டாங்கன்னா 11 பேரை உள்ள போட்டாங்கன்னா அவங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட டைம் மிச்சமாகும். அப்போ ஒரு பிசினஸ் லாஜிக்கோ யோசிப்பாங்க. ஆனா அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, பிசினஸ் லாஜிக்கோ யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நம்மள ஒரு பிராய்லர் கோழியா தான் பார்ப்பாங்களே தவிர, ரைட், கோழிக்கு வலிக்குமான்னு நினைச்சு அவங்க கீழே பெட்டு போட மாட்டாங்க, கோழிக்கு தவிக்கும் தாகம் எடுக்கும்னு சாப்பாடு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லீட் ஜென்ரேட் பண்றோம், டீலை க்ளோஸ் பண்றோம். ரைட், அவங்க வந்தாங்கன்னா உடனே வந்தோம்னு இன்னும் வர தேவையில்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து மக்களை கையாளும் திறன் அப்படிங்கிற விஷயத்துல தனிப்பட்ட முறையில அதிகமா ஆர்வம் செலுத்தி புத்தகம் படிச்சு நாலேஜ் கேதர் பண்ணி, ரைட், கண்டிப்பா வாங்க என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க, உடனே என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லாமலே செய்ய வைக்கிறது தான் திறமை. உங்ககிட்டயே நான் ஒரு ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணிருக்கேன், பட் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு தெரியும். புரியுதுங்களா? தெரியலங்கிறத விட யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபிள். இப்ப இதுவே இன்னொரு இன்ஸ்டிடியூட் புதுசா ஜாயின் பண்ண போறோம்னு சொன்னோன்னே அங்கேயே நீங்க உங்க இனிஷியல் 10,000 rupees பே பண்ணிருப்பீங்க, நடந்திருக்கும். பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செய்யற விஷயம் ஒண்ணுதான், பட் செய்யற விதம் வேற. அப்போ நம்ம வந்து ஒரு மக்களை கையாளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கோம். இப்போ உங்களுக்கு விருப்பம் வேணும், நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வேணும்னு தானே கூட்டு பேசியிருக்கீங்க. உங்களுக்கு திரும்ப வேணும்னா திரும்ப எனக்கு 2 நாள் கழிச்சு கூப்பிட தான் போறீங்க. அதுவும் என்கிட்ட தான் வேணும்னா அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க.
இத நான் வந்து ஃபாலோ பண்ணி காலைல ஒரு ஃபோனு, நைட் ஒரு ஃபோனு, மத்தியானம் ஒரு ஃபோனு, எந்திரிச்சோன ஒரு மெசேஜ்ன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா, இந்த டார்ச்சர் தொலைஞ்சு போகட்டும்னு ஜாயின் பண்ணுவாங்களே தவிர ரைட் ஒரு நீட் இருக்காது.